வணக்கம் நண்பர்களே. யுகோஸ்லேவியா சோசலிச நாடாக இருந்த காலத்தில் தொழிலாளர்களுக்காக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். குறிப்பாக தலைநகர் பெல்கிரேட் நகரில் கிட்டத்தட்ட 72 தொகுதிகள் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் தொகுதிகளாக கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த ஒவ்வொரு தொகுதியையும் புளாக் என்று சொல்வார்கள். இன்றைக்கும் இந்த பகுதிகள் புளாக் 22, புளாக் 62, புளாக் 72 இப்படியான பெயர்களில் தான் அழைக்கப்படுகின்றன. இரண்டாம் உலகப் போர் முடிந்த பின்னர் மேற்கத்திய நாடுகளில் மட்டுமல்ல, அதாவது மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் மட்டுமல்ல, கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் பல நகரங்களில் இவ்வாறான அடுக்குமாடி குடியிருப்புகள் தொழிலாளர்களுக்காக கட்டப்பட்டிருக்கின்றன. உலகப்போரில் நடந்த அழிவுகள் காரணமாக பெருமளவு மக்கள் வீடுகளை இழந்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, இரண்டாம் உலகப் போர் நடந்த காலகட்டம் வரையில் ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பாலான மக்களுக்கு குடியிருக்க ஒரு வீடு இருக்கவில்லை. மேற்கு ஐரோப்பிய நாடாக இருந்தால் என்ன, கிழக்கு ஐரோப்பிய நாடாக இருந்தால் என்ன, பொதுவாக ஐரோப்பிய நாடுகளில் பெருமளவு மக்கள் ஏழைகளாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் ஒன்றில் குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள் அல்லது நகர்ப்புறங்களில் சேரிகளை அமைத்து எந்த வசதியுமற்ற சேரி வீடுகளில் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அன்றைக்கிருந்த அரசாங்கங்கள் மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு பொறுப்புணர்ச்சியையும் காட்டவில்லை. இரண்டாம் உலகப் போர் முடிந்த பின்னர் அந்த நிலைமை தலைகீழாக மாறியது. ஏனென்றால் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் அனைத்து நாடுகளிலும் கம்யூனிஸ்டுகள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். போர் நடந்த காலத்தில் அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்தார்கள். பிரமாண்டமான வீட்டமைப்பு திட்டங்களின் மூலம் அன்றைக்கு கட்டப்பட்ட வீடுகள் இன்றைக்கும் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கின்றன. புதிய பெல்கிரேட், சேர்பிய மொழியில் சொன்னால் நோவி பெயோகிராட் என்ற பகுதியில் இந்த பிளாக் வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு பிளாக் வீட்டு தொகுதியிலும் கடைகள் இருக்கும், ஆரம்ப பாடசாலைகள் இருக்கும், கிண்டர் கார்டன் இருக்கும். அது மட்டுமல்ல, மருத்துவ கிளினிக்குகள் கூட அங்கே இருக்கும். அதாவது அவர்கள் வேறெங்கும் செல்ல தேவையில்லாத அளவுக்கு அவர்கள் குடியிருக்கும் அந்த வீட்டு தொகுதியிலேயே அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 70 வருடங்களுக்கு பிறகும் இந்த வீடுகள் இப்பொழுதும் நிலைத்து நிற்கின்றன. அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்ட கிளினிக், கடைகள், பாடசாலை வசதிகள் எல்லாம் இப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்றைய முதலாளித்துவ செர்பியாவில் இதே நியூ பெல்கிரேட் பகுதியில் தற்போது பணக்காரர்களுக்கான நவீன அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த நவீன வீடுகளில் குடியிருக்க வேண்டுமானால் குறைந்தது ஒரு மாதத்திற்கு 1500 யூரோக்கள் அளவில் வாடகை கட்ட வேண்டியிருக்கும். சாதாரணமான அலுவலக ஊழியருக்கு இங்கே சம்பளம் 600 யூரோ அல்லது அதிகபட்சம் 800 யூரோ. அந்த வருமானத்தில் இந்த வீட்டில் வாழ முடியுமா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். ஆனால் யுகோஸ்லேவியா சோசலிச நாடாக இருந்த காலத்தில் கட்டிய இந்த பிளாக் வீடுகள் அங்கு குடியிருந்த மக்களுக்கு, அதாவது சாதாரணமான தொழிலாளர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டன. அதாவது அவர்கள் அந்த வீட்டுக்கு வாடகை கட்ட தேவையில்லை. அது மட்டுமல்ல, அந்த வீட்டை வாங்குவதற்கு மோர்ட்கேஜ் என்ற பெயரில் வாழ்நாள் முழுவதும் கடன் கட்டி கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது அவர்களது சொந்த வீடு என்று அரசே அதற்கான பத்திரங்களை தயாரித்து அவர்களுக்கு கொடுத்திருந்தது. இன்று அவர்களது வாரிசுகள், அவர்களது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் அந்த வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.